ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2024 மே மாதம் 13 தேதி திங்கட்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு 3ஆம் நாள். ஆதியாகமம் 1:9 சொல்லுகிறது, பின்பு தேவன் வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. முதல் 2 நாள் சிருஷ்டிப்பிலே கர்த்தர் வானத்தில் உள்ளவைகளையும் ஆகாய விரிவில் உள்ளவைகளையும் சிருஷ்டித்த போதிலும் 3ஆம் நாளிலிருந்து கர்த்தருடைய சிருஷ்டிப்பின் வல்லமை பூமியின் பக்கமாக திரும்பினது. இன்றைக்கு உலகத்தின் 2 பகுதிகளை கடல் சூழ்ந்திருந்தாலும் ஒரு பகுதியை மனிதனுக்கென்று அவர் ஒதுக்கி வைத்தார். வெட்டாந்தரை காணப்பட கடவது என்று கட்டளையிட்டார். கடல் போன்ற நீர்நிலைகள் ஆவிக்குரிய அர்த்தத்தின்படி பாடுகளையும் போராட்டங்களையும் குறிக்கின்றன. உமது மதகுகளின் இரைச்சலால் ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. உமது அலைகளும் திரைகளும் எல்லாம் என்மேல் புரண்டு போகிறது. 42 சங்கீதம் 7 வசனம். ஆழமான உளையில் அமிழ்ந்திருக்கிறேன், நிற்க நிலையில்லை. நிலையாத ஜலத்தில் ஆழ்ந்திருக்கிறேன், வெள்ளங்கள் என்மேல் புரண்டு போகிறது. ஜலப்பிரவாகங்கள் என்மேல் புரளாமலும் ஆழம் என்னை விழுங்காமலும் பாதாளம் என்மேல் தன் வாயை அடைத்து கொள்ளாமலும் இருப்பதாக என்று தாவீது ராஜா துயரத்தோடு தன் பாடுகளையும் வேதனைகளையும் குறித்து 69 சங்கீதம் 2 மற்றும் 15 வசனங்களில் சொல்லுகிறார். ஆனாலும் கர்த்தர் தண்ணீர்கள் மேலும் வெள்ளங்கள் மேலும் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். சிவந்த சமுத்திரத்தை 2 பிளந்து யோர்தான் நதியை பின்னிட்டு திரும்ப பண்ணினவர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்து, நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை என்று சொல்லியிருக்கிறார். ஏசாயா 43:2. ஆகவேதான் யோர்தான் நதியை எலியாவின் சால்வையினால் அடித்து, எலியாவின் தேவன் எங்கே என்று எலிசா சவால் விட்டபோது அந்த யோர்தானின் தண்ணீர்கள் தேவனுடைய ஊழியக்காரனுக்கு முன்பாக பணிந்தது, யோர்தானில் பாதையை உண்டாக்கினது. நீங்கள் ஏராளமான வெள்ளங்கள் வந்தாலும் பயப்படாதேயுங்கள், கலங்காதேயுங்கள், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படோம் என்று சங்கீதக்காரர் 46 சங்கீதம் 2-3 வசனங்களில் நமக்கு வாக்களித்து சொல்லுகிறார். உலகத்தில் 2 பங்கு கடல் நீரால் சூழ்ந்திருந்தாலும் கடல் தண்ணீர் பூமியை அழித்து விடாதபடி அதன் அலைகளுக்கு ஒரு எல்லையை குறித்தார். அவர் அதற்கு எல்லையை குறித்து அதற்கு தாழ்பால்களையும் கதவுகளையும் போட்டு, இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே, உன் அலைகளின் பெருமை இங்கே அடங்க கடவது என்று கட்டளையிட்டார். ஆகவேதான் இன்று நாம் பூமியில் பயமின்றி சந்தோஷமாய் வாழ்கிறோம். அதுபோலவே உங்களுடைய உபத்திரவங்களுக்கும் பாடுகளுக்கும் கூட கர்த்தர் ஒரு எல்லையை குறித்திருக்கிறார். அதை தாண்டி அவைகள் ஒரு நாளும் உங்களை மேற்கொள்ள மாட்டார். இன்றைய நினைவிற்கு பிரசங்கி 1:7. எல்லா நதிகளும் சமுத்திரத்திலே ஓடி விழுந்தும் சமுத்திரம் நிரம்பாது, தாங்கள் உற்பத்தியான இடத்திற்கே நதிகள் மறுபடியும் திரும்பும். இன்றைய வேத வாசிப்பு காலை 2 ராஜாக்கள் 17 மற்றும் 18 அதிகாரங்கள், மாலை யோவான் 3 அதிகாரம் 19 36 வசனம் முடிய.
வெள்ளம் போல பிரச்சனைகள் சூழ்ந்தாலும் கலங்காதிருங்கள். கர்த்தர் உங்களை பாதுகாத்து பராமரித்து உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமேன்.